ஒரு அழகான சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் எங்கே பார்த்தாலும் ரொம்ப பசுமையாக இருக்கும். அங்கே இருக்கிற மக்களுமே ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஆசைகள்லாம் கிடையாது. ஒவ்வொரு நாளைக்கு என்ன தேவையோ அது கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுக்கிட்டு அதன் மூலம் வர வருமானத்தை வச்சுக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப நிறைவாக வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. அதே கிராமத்தில் ஒரு இளைஞர் ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வராரு. அந்த இளைஞருக்கு பார்த்தீங்கன்னா ஆசைகள் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அவருக்கு ரொம்ப பெரிய ஒரு மனிதனாக மாறணும், ரொம்ப பெரிய ஒரு பணக்காரராக, ரொம்ப பெரிய ஒரு தொழிலதிபராக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளார ஒரு தீராத ஆசை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. சரி, ஆசைப்பட்ட மட்டும் போதாது, அதற்கான வேலைகளை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் முறையாக அவர் விவசாயத்தில் இறங்குறாரு. அவருக்கு அதை பற்றி சரியாக தெரியாது. ஆனாலுமே நிறைய பேர்கிட்ட ஆலோசனை கேட்டு நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு விவசாயத்தில் இறங்குறாரு. விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் ஒரு சில வருடங்கள் செஞ்சால் கூட அவருக்கு அவர் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கல. என்ன போட்டாரோ அது மட்டும் தான் திரும்ப கிடச்சிக்கிட்டு இருக்கு. சரி, இது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக ஒரு மளிகை கடை ஆரம்பிக்கிறாரு. அந்த மளிகை கடை ஆரம்பிக்கும் போது ரொம்ப சின்னதாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக வியாபாரத்தை பெருசுப்படுத்துகிறாரு. ஆனாலுமே அதில் இருக்கிற அந்த நுணுக்கங்கள் இவருக்கு சரியாக தெரியலை. அங்கே இருக்கிற நிறைய கடைக்காரர்கிட்ட ஐடியா கேட்குறாரு. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சிலர் சொல்ல முடியாதுன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. சரி, இதுவும் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக ஒரு சின்னதாக ஒரு துணி கடை போடுறாரு. அதுலேயுமே அந்த நுணுக்கங்கள் என்ன அப்படிங்கிறது அவருக்கு சரியாக புரியாதனால அடுத்த ஒரு சில மாதங்கள்லேயே அந்த துணி கடையும் மூட வேண்டியதாக போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. அவர் ஆரம்பிக்கிற எல்லா விஷயங்களும் தோல்வியிலேயே முடியுது. ரொம்ப சோகமாக ஒரு மரத்தடியில் உக்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த வழியாக அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு வயதான மனிதர் ஒருத்தர் போய்கிட்டு இருக்கிறாரு. அவர் இந்த இளைஞரை பார்க்குறாரு. பார்த்துட்டு, என்னப்பா, ஏன் என்னாச்சு, ரொம்ப சோகமாக இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. அதுக்கு அந்த மனிதருமே நடந்த எல்லா விஷயங்களையுமே சொல்கிறாரு. உடனே அந்த பெரியவர் சொல்கிறாரு, நீ ஒன்று பண்ணுப்பா, நான் ஒரு இடம் சொல்கிறேன், அந்த இடத்துக்கு போனேன்னா அங்கே ஒரு துறவி ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட போயிட்டு உன்னுடைய கஷ்டங்களெல்லாம் சொல்லு, கண்டிப்பாக அவர் அதுக்கான தீர்வு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் ஒரு அட்ரஸை கொடுத்து அந்த அட்ரஸுக்கு போக சொல்கிறாரு. இந்த இளைஞருமே ரொம்ப நம்பிக்கையோட அந்த அட்ரஸை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப நாள் ஆகுது. ஆனாலுமே மனம் தளராமல் ஒரு வழியாக அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டார். அந்த இடமும் ரொம்ப அழகான ஒரு இடமா இருக்குது. பக்கத்தில் ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஆற்றங்கரை ஓரமாக சின்னதாக ஒரு குடிசை போட்டு அந்த குடிசையில் அந்த துறவி தங்கிட்டு இருக்கிறாரு. இப்போ இந்த இளைஞர் அங்கே போயிட்டு இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாரு. எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு அந்த துறவி என்ன சொல்கிறாருன்னா, சரிப்பா, இப்போ உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த இளைஞர் சொல்கிறாரு, ஐயா, நான் என்னுடைய வாழ்க்கையில் எப்படியாவது வெற்றி பெறணும், அதுக்கு என்ன வழி அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்படியாப்பா, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே ஆற்றங்கரையோரமாக நடந்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த துறவி சொல்கிறாரு, நீ ஒன்று பண்ணுப்பா, இந்த ஆற்றுல போகிற தண்ணி இருக்குது பார்த்தியா, அது வந்து அவ்வளோ ருசியாக இருக்கும். நீ ஒன்று பண்ணு, இந்த தண்ணியில் இறங்கி அந்த தண்ணியை கொஞ்சம் எடுத்துக்கூட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அந்த இளைஞருமே ரொம்ப பொறுமையாக அவர் செருப்பெல்லாம் கீழே கழட்டி விட்டுட்டு அந்த ஆற்றுக்குள்ளே இறங்குறாரு. இறங்கினவர் அப்படியே பொறுமையாக மண்ணெல்லாம் வெளியில் வராத மாதிரி அந்த தண்ணியை அவர் கையில் அப்படியே எடுக்கிறாரு. அந்த சமயம் துறவி பின்னாடி இருந்தவர் வேகமாக வந்து அந்த மனிதரோட கழுத்தை பிடிச்சு அந்த ஆற்றுல அமுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த வினாடியில் அந்த இளைஞருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. திடீர்னு யாரோ ஒருத்தர் அவரை பிடிச்சி தண்ணியில் தள்ளுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணம் மட்டும்தான் இருக்குது. ஒரு சில வினாடிகளே ரொம்ப தத்தளிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே இந்த பக்கமும் அந்த பக்கமும் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ பார்த்தா இந்த துறவி தான் இவரை வந்து அந்த தண்ணிக்குள்ளே பிடிச்சி அமுக்கிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த இளைஞருமே கத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஐயா, தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கத்துறாரு. ஆனால் என்ன கத்தினாலுமே அந்த துறவி விடுறதா இல்லை. அப்படியே ஒரு 10-20 வினாடிகள் தண்ணியில் வச்சு அமுக்கிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ கிட்டத்தட்ட அந்த இளைஞர் மயக்கம் போடக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு வந்துட்டார். அந்த சூழ்நிலையில் டக்குன்னு அந்த இளைஞரை பிடிச்சி வெளியில் இழுக்கிறாரு. இப்போ அந்த இளைஞர் அப்படியே தள்ளாடிக்கிட்டே கரையோரமாக வந்து கீழே விழுறாரு. விழுந்தவர் ரொம்ப கோபமாக அந்த துறவியை திட்ட ஆரம்பிக்கிறாரு. என்னங்க எப்படி பண்ணிட்டீங்க, உங்களை வந்து ஒரு பெரிய மனிதர், நீங்கள் எல்லாருக்கும் உதவி செய்வீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் ஐடியா கேட்கலான்னு நான் வந்தேன். ஆனால் நீங்கள் என்னடான்னா என்னையே கொல்ல பார்க்குறீங்களே, உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னால் பேசாமல் நான் அனுப்பிவிட வேண்டியது தானே, அதை விட்டுட்டு ஏன் என்னை கொல்ல பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக அந்த துறவியை திட்ட ஆரம்பிக்கிறாரு. இப்போ அந்த துறவி அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ அவர் சிரிக்க சிரிக்க இந்த மனிதருக்கு இன்னும் கோபம் அதிகமாகிட்டே போகுது. என்னங்க ஏன் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நான் வந்து உங்களை திட்டிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கோபமாக திட்ட ஆரம்பிக்கிறாரு. இப்போ தான் அந்த துறவி சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, இப்போது நான் உன்னை வந்து தண்ணிக்குள்ளே அமுக்கினேன் பார்த்தியா, அப்போது உனக்கு என்ன தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஐயா, இது என்னங்க ஐயா கேள்வி,
தண்ணிக்குள்ளார யார் போனாலுமே அவங்களுக்கு முதல் தேவை காற்று தான். அந்த காற்றை சுவாசிக்கல அப்படின்னா கண்டிப்பாக அவங்க செத்து போயிடுவாங்க. நான் தண்ணிக்குள்ளே இருக்கும்போதுமே இந்த காற்று தான் என்னுடைய முதல் தேவையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ அந்த துறவி சொல்கிறாரு, இது போல தான்ப்பா, நீ தண்ணிக்குள்ளே இருக்கும்போது அந்த காற்று எந்த அளவுக்கு உனக்கு முக்கியமோ, அதாவது அந்த காற்று மட்டும் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீ வந்து இறந்தே போயிருப்ப. அப்போ எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான அந்த விஷயமா இருந்திருக்கும். இது மாதிரி தான் உன்னுடைய வாழ்க்கையிலுமே நீ அடையணும்னு நினைக்கிற அந்த விஷயத்தை நோக்கி இந்த காற்றுக்கு எப்படி போராடனையோ அந்த மாதிரி அதே வேகத்தோட போராட ஆரம்பிச்சின்னா கண்டிப்பாக நீ நினைக்கக்கூடிய அந்த உயரத்தை அடைய முடியும். அது எந்த ஒரு விஷயமா கூட இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை வேறு சில விஷயங்களாக இருக்கலாம். ஆனால் எதுவாக இருந்தால் கூட எப்போ நீ உன்னோட முழு மனசோடு அதில் ஈடுபடுறையோ அப்போ தான் நீ வந்து அதில் வெற்றி பெற முடியும். நீ ஏனோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்துமா நீ செஞ்சுக்கிட்டே போனேன்னா எல்லா விஷயத்துலையும் தோல்வி மட்டும்தான் மிஞ்சும். கடைசியில் எந்த ஒரு விஷயமும் எனக்கு சரி வரலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் குறை சொல்லிக்கிட்டு அப்படியே உன் வாழ்க்கையை ஓட்ட வேண்டியது தான். அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க, நீ தண்ணிக்குள்ளே இருக்கும்போது காற்று எந்த அளவுக்கு உனக்கு முக்கியமாக தேவைப்பட்டுச்சோ அதே மாதிரி உனக்கு வெற்றியும் இந்த காற்று மாதிரி அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நீ தேட ஆரம்பிச்சேன்னா கண்டிப்பாக நீயும் ஒரு பெரிய வெற்றியாளராக மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவி அவரை அனுப்பி விடுறாரு. அந்த இளைஞருக்கு இப்போ புரிஞ்சிருச்சு இவ்வளோ நாளாக என்ன தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. அன்னையில தான் ஊருக்கு போயிட்டு அவர் எந்த விஷயம் செய்கிறதா இருந்தால் கூட சரி அதை முழு மனசோட முழு ஈடுபாட்டோட செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி செய்ய ஆரம்பித்த உடனே அவர் எதிர்பார்த்தது போலவே அந்த வெற்றி அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அவரை நோக்கி வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் அவருக்கு புரிய வந்துச்சு, இவ்வளோ நாளாக அவர் ஒவ்வொரு விஷயமா ஆரம்பிக்கிறதோட சரி அந்த விஷயத்தில் எந்த ஒரு ஈடுபாடுமே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அதனால தான் அவரால் அதில் வெற்றி பெற முடியலை. அடுத்த கொஞ்சம் வருடங்கள்லேயே அவர் தொட்ட எல்லா விஷயங்களும் ரொம்ப பெரிய விஷயமாக உருவெடுக்க ஆரம்பிச்சிச்சு. அவர் எதிர்பார்த்தது போலவே அந்த ஊரிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராக உருவெடுத்துட்டார். இப்போது இந்த கதையில் வந்தது போல தாங்க நம்மளோட வாழ்க்கையிலுமே நாம் நிறைய பேரை பார்ப்போம், ஏன் நாமுமே அதில் ஒருத்தராக இருப்போம். நிறைய விஷயங்கள் நம்ம ஆரம்பிப்போம், ஆனால் அந்த விஷயத்த முழு மனதோட முழு ஈடுபாட்டோடு செய்ய மாட்டோம். ஆரம்பித்தோம் அப்படிங்கிறதுக்காக செய்ய ஆரம்பிப்போம், கொஞ்ச நாட்கள்லேயே அதில் நஷ்டம் வந்துடும், அதை விட்டுட்டு அடுத்த விஷயத்துக்கு போயிடுவோம். நீங்களுமே உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்கிறதா இருந்தால் கூட சரி அந்த நேரங்களில் இந்த எடுத்துக்காட்டை நீங்கள் மனசில் வச்சுங்க. எப்படி நீங்கள் தண்ணிக்குள்ளே இருக்கும்போது அந்த காற்று எந்த அளவுக்கு முக்கியமோ அதே ஈடுபாட்டோட நீங்கள் வேலைகளை செய்ய ஆரம்பிங்க. கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுறதை யாராலையுமே தடுக்க முடியாது. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.